வெளியிட்டு ஒரு பெரிய வெற்றிக்கு உறுதுணையா இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா ஆனாலுமே முதல்ல சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கக்கூடியவங்கள ரொம்ப முக்கியமானவரா இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் நம்மளுடைய ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா சார் அவ்வளோ பெரிய படங்கள், அவ்வளோ அழகான பாடல்களுக்கு வந்து லிரிக்ஸ்லாம் எழுதி நமக்கு கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த வேலையை சார் வந்து ரொம்ப சின்சியராக, அதாவது என்ன சின்ன படமாக இருந்தாலும் சரி, என்ன படமாக இருந்தாலும் என்னுடைய சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டே இருக்காரு. நன்றி சார். ஸோ படங்கள் பண்ணி ஒரு பிஸியான இயக்குனர் ஆரம்பிச்சோன்னே ட்ரெஸ் சென்ஸ்லாம் பார்த்தீங்களா மாறிட்டாரு. எப்பவுமே ஷர்ட் போட்டு வருவார். நடிக்க ஆரம்பிச்சோன்னே சார் வந்து டிஷர்ட்டில் வந்திருக்காரு. வெல்கம் சார். எஸ், புது நடிகர்கள், புது டெக்னீஷியன்ஸ், புது டைரக்டர்ஸ்களை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி கொடுத்து தமிழ் சினிமாவின் புதிய தலைமுறைக்கு பாதை வகித்த நம்மளுடைய சி.வி. குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துக்கு இயக்குனர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாம் பண்ண படங்களில் மிக சிறந்த ஒளிப்பதிவை நமக்காக அளித்திருக்கக்கூடிய செல்வா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு மிக சிறந்த நடிகர், சமூக செயற்பாட்டாளர் ஆக்டர் சவுந்தரராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டிஸ்கவரி புக் பேலஸ் ப்ரொடியூசர் வேடியப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்ணன் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானவர் வந்து மேடைக்கு வர இருக்காரு. படத்துடைய கேப்டன் டைரக்டர் முருகராஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு முருகராஸ் அவர்கள். பாடல்கள் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் பாடினதே வந்து உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கலாம். அழகான பாடல்கள் நம்ம கொடுத்த இசையமைப்பாளர் கெவின் டெகோஸ்டா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக பாடலாசிரியர் நிலவை பார்த்திபன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாடகர் P.N. கிரீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேவாசரம் ஒரு பாட்டு வந்து அழகாக பாடி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக கிரீஷ் அவர்களை அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து சுதா அவர்கள் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. சுதா மேடைக்கு வாங்க. வெல்கம் சுதா. அண்ட் படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எஸ், ஸோ நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்மளுடைய ப்ரொடியூசர் திரு ஆனந்த் பொன்னுசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். திக்கி பேசுறதுலாம் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் கௌரீஷ் ப்ளஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப இது பண்ணி ஒரு சின்ன குரூவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் எவ்ரி ஒன். அதில் நம்ம எங்களோட அழைப்பை மதித்து வந்திருக்க எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கு வணக்கம். திரையுலக ஜாம்பவான்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், நேரில் அதுவும் ஒரே மேடையில். இது வந்து ஒரு உன்னதமான தருணம். இது இந்த வாய்ப்புக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னா முக்கியமாக 2 இடத்த சொல்லலாம். ஒன்று வந்து பாடல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம், 2வது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம். அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், பிடித்தமான மனிதர்கள், பிடித்தமான நிகழ்வு. அதுவே ரொம்ப சந்தோஷம்.
இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள் ரெண்டையும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கே கிடச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையமைப்பாளர் கெவினோடையும் சகோதரர் முருகராஜ் அவர்களையும் ஏற்கனவே 1-2 ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக அதை நீட்சியாக இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப அது ஒரு சௌகரியமாக இருந்தது. ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால அவங்களுக்கு கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. எந்த வித அழுத்தமும் இல்லை எனக்கு. பொதுவாக அதை மாற்றி இதை மாற்றி அதை சரி இதை இது பண்ண அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இதான் டியூனு, இதான் கதை, இதான் சுச்சுவேஷன், நீங்கள் எழுதுறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. எழுதி 2 பாடலும் நல்லா வந்திருந்தது. அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடிருங்கிற போது ரொம்ப பெருமை எனக்கு. அதனால் டீசர் சாங்கும் கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடச்சி அதுவும் எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. அந்த விதத்தில் ரொம்ப 3 விஷயம் தான் டைரக்டர் கேட்டார். இந்த மாதிரி தேவதை அந்த பொண்ணு வந்து தேவதைக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு. சரி, தேவதை வந்தாலும் தேவையில்லாடி தேரேறும் சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், கௌரிஷ் கேரக்டர் வந்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லாமல் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிம்பாப்பில். இல்லைன்னு சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தானே வேணுன்றது தான். அதை வந்து சொல்லியிருப்பார். அதை பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அதெல்லாம் மீட்டருக்குள்ள உட்கார வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கடைசியாக ஹீரோவோட எதிர்த்த வீடு தான் ஹீரோயின், அதை கடைசியாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. செதுக்குன சிலை ஒன்று எதிர்த்த வீட்டில் இருக்க வலிக்குமா எனக்குன்னா வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படி தான் வந்து உட்காந்துச்சு. அது எல்லாருமே ஓரளவுக்கு பிடிச்சிட்டு தேவசாரை சொல்லி பாராட்டினார். அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்பாடமாக கோட் பண்ணி பாராட்டினார். தேவசார்ட்ட இருந்து பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவலோகத்தில் இருந்து பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாட்டு நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. படமும் நல்லா தான் வந்திருக்கு. திரும்பவும் வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி. ஊடக நண்பரோட சப்போர்ட்டு நிச்சயமாக அதுக்கு தேவை. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதோட இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூட அமைகிறேன். நன்றி, வணக்கம். வந்து ஹீரோயினுடைய அம்மா கேரக்டர் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் நேரில் பார்த்தா அப்படி தெரியலைங்க. வாங்க, உங்களுடைய அனுபவம் படத்தில் எப்படி இருந்ததுன்றதை பகிர்ந்துக்கோங்க. வாங்க சுதா. எட்டுமா வணக்கம், என் பேர் வந்து சுதா. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்தில் அந்த வடிவேல் சாரை நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்தலை நடினாரு. நான் ஒரு கடத்தில் நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன்ட்ட வாங்கினார். அதை மறக்கவே முடியாது என்னால். ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் முன்னாடி தான் நான் நடிச்சிட்ருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமாம் தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சு, ரொம்ப கோபமாக நடித்து மயக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. படம் வந்து நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷலாக ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேவா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து இந்த சாங் பாடி கொடுத்தாரு. எல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தம்பி போல இருக்க ஒன்லி என்னுடைய பாடல்கள் பேசும் அப்படின்ட்டு முடிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர், இயற்கை விவசாயத்தை மீட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மண்ணுக்கும் மக்களுக்கும்ன்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடிய நடிகர், சமூக சேவகர் திரு சவுந்தரராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா
இந்த பாடல் இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங்கை தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி, பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு. எப்படி கம்மியாக பேசிட்டு போனான்னு தெரியல. எனிவே சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்கே இருக்கார். அவர் ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்ட் அவர் ப்ரொமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரொமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார். தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து நாங்கள் படம் பார்க்க போனோம்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோம்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு நாளில் 2 டிக்கெட் எடுத்தால் 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் சும்மா இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எகைன் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தாவேகா சவுந்தரராஜா. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானவர் தான் வந்து பேச போகிறாரு. ஒரு படக்குழுவை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் திரு சுபாஷ் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இல்லை, எங்கள் டைரக்டர் பேசிட்டு அப்புறம் யாரும் பேச முடியாதுல்ல, அதனால் கரெக்டா. அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா திரைப்படம். முதல்ல இந்த படத்தை பற்றி நிச்சயமாக நான் வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறதுக்கு காரணம், படத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன். மிகப்பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். படம் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகாக, அதே சமயத்தில் உணர்வுபூர்வமாகவும், த்ரூ அவுட்டாக ஸ்க்ரீனில் எல்லாத்துலேயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரியாருடைய கருத்தை மிகவும் ஆழமாக வந்து பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த படக்குழுவுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தாகணும். ஒரு பெண்ணியம் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயம். இங்கே கூட விமன் கமிஷன் சேர்மனாக இருந்த கௌரி அசோகன்லாம் கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இது வந்து என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழலில் இந்த வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், படிக்கிற பெண்களாகட்டும், தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், அதையும் கடந்து, எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமாக, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ரொம்ப நல்லா உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் அதில் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் தனஞ்சயன் சார் அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தனஞ்சயன் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் வரும். ஆனால் என்ன அதில் ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னால், இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் கௌரிஷ் எல்லாரும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புலாம் இல்லை. இந்த படம் மூலமாக தான் அவங்கள அறிமுகம் ஆகிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி, இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு இது இன்னைக்கு
இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வந்து இந்த படம் வெளியானதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலராக வந்து அது வந்து ஒரு விமன் ஓரியன்டல் சப்ஜெக்ட் தான் இது. ஆனால் இந்த படத்துக்கான ஒரு ப்ரிவியூ பார்க்குறதுக்கோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கோ எதுக்குமே வந்து அவங்க வரதே இல்லை. காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வெப் சீரிஸ் அதிலலாம் பிஸி ஆகிட்டாங்க. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம்தான். அதெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது? கடுக்கான்ற ஒரு படத்தில் வரது வச்சு தான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த படம் வந்து இவ்வளோ போராடி வரும்பொழுது அதற்கான ப்ரமோஷன்ஸுக்கு வந்து வரணும் இல்லையா? இன்றைக்கி சினிமாவிலே பார்த்திங்கன்னா இதன் மூலமாக யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் பலன் பெற போகிறார்களோ, யார் புகழ் பெறுவார்களோ அவர்களெல்லாம் இதற்காக வருவதில்லை. ஆனால் இதில் எந்த வருமானமும் இல்லாமல், இதனால் எந்த புகழுமே கிடைக்காம என்னுடைய குருநாதர் ஆர் வி உதயகுமார் சார்லேருந்து, பேரரசு சார்லேருந்து இவங்க எல்லாரும் தான் இன்றைக்கி வந்து இது என் நண்பர் சவுந்தர் வந்திருக்கார். சவுந்தர் நடிச்சிருக்கீங்களா? அதில் பாருங்கள், இதில் நடிக்காத என்னுடைய சவுந்தர் வந்திருக்காரு. ஆமாம், அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் நாளைக்கு வந்து இது நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் வரும். ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறத விட அது ரிலீஸ் பண்ணி வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுடைய தனஞ்சயன் சார் மூலமாக கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எப்போ வந்து அவருடைய பார்வையில் இந்த படம் கிடச்சிருக்கோ அப்போயே நான் சொல்லிட்டேன், நீங்கள் படத்தை பற்றி கவலைப்படாத கௌரிஷ், இதுக்கு நிச்சயமாக அவர் இந்த படத்தை எங்கே கொண்டு போகணுமோ அவர் கொண்டு போயிடுவார்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே நமக்கு இன்றைக்கி இயக்குனர் சங்கம் தலைவர், செயலாளர் எல்லாருமே இன்றைக்கி இவ்வளோ சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி இவங்க இந்த எந்த முகம் தெரியணுங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு பேனர் வச்சு எல்லாம் பண்ணி இவ்வளோ செஞ்சு பண்ணுறாங்களோ அவர்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அடுத்து இந்த மாதிரி ஒரு படங்கள் கமிட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்டுகள் அவங்களுக்கு நம்ம கால்ஷீட் வாங்கும் போது ஒரு எப்படி டப்பிங் பேசுகிறாங்க பேசலைன்றதெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டில் கொண்டு வரோம். அந்த மாதிரி படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு அது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எதாகட்டும் அதுக்கும் வந்து வரணுங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா வந்து இதன் மூலமாக பலன் பெற போகிறவர்கள் அவங்க தான். எந்த பலனும் அடையாதவர்கள் தான் இவங்களுக்காக வந்து, அதுவும் என்னுடைய குருநாதர் உதயகுமார் சார்லாம் எப்படி இவங்களுக்காக நேரம் ஒதுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பணிகளுக்கு நடுவில் வந்து யாராவது ஒரு சின்ன தயாரிப்பாளர் அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க கூட அவரோட நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன். கடவுள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வர சொல்லியிருந்தாராம். அதில் 9 பேர் வந்துட்டாங்க. 9 பேர் லைனில் நிற்க வச்சுட்டாங்க. அப்போ முதல்ல நிற்கிறவர் நான் தான் ஃபஸ்ட் ஆனார், இல்லை நீங்கள் செகண்டுன்னார். அப்போ செகண்டு தேர்டுன்னு லைனாக அவங்க எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் கடவுளுக்காக செலவு செஞ்சவங்க, சொசைட்டிக்காக செலவு செஞ்சவங்க. அப்போ ஒருத்தர் இவரோட இவர் அதிகம் செஞ்சவர், இவரோட இவர் அதிகம் செஞ்சவர்னு ஒருத்தர் பார்த்து சமாதானம் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு முன்னாடி இவர் இருக்காருன்னா என்னோட இவர் அதிகமாக செஞ்சவர்னு. அப்போ முதல் பர்சன் யார், கடவுள் வந்து முதல் நன்றி சொல்ல போகிறது யாருன்னு 9 பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கேள்வியை கூட்டு வந்து நிற்க வச்சாங்க முதல் ஆளாக. 9 பேரும் கடுப்பாயிட்டாங்க. என்ன ஒரு கேள்வியை கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க, யார் இவங்க? இவங்களுக்கு தான் கடவுள் முதல் நன்றி சொல்ல போகிறாரு. ஆமான்னு சொல்கிறதுக்குள்ள கடவுள் வந்துட்டார். வந்தவொடனே கடவுள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற 9 பேருக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்களை விட்டுட்டு இந்த கேள்விக்கு போய் ஒரு முதல் நன்றி சொன்னாருன்னு எல்லாருக்கும் வருத்தம் அடைஞ்சதை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் சொல்கிறாரு, என்னடா இவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் எல்லாரோட அதிகமாக வந்து சேவை செஞ்சவங்க இவங்க தான். நாங்கள் என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் 500 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஊரே தத்தெடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கேள்வி என்ன பண்ணியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்வி யாருன்னு சொன்னால் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வெளியில் கிழங்கு விற்கக்கூடிய ஒரு கேள்வி, கிழங்கு எண்ணெய் பழம் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்காக பரீட்சை நேரத்தில் ரொம்ப வேகமாக கடந்து போகும்போது ஃபுல் மழை தண்ணி அதில் தடுக்கி விழுந்துறா கீழே. அதில் எக்ஸாம் பேடு எல்லாமே அதில் நனைஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகி ஓன்னு அழுகுறா. அதை பார்த்து அந்த பாட்டி கூப்பிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தொடச்சி இதெல்லாம் நனைஞ்சிச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்க்க இருக்கிற ஒரு ஸ்டேஷ்னரிக்கான கடையில், சாதாரண ஒரு பங்க் கடையில் ஸ்டேஷ்னரி விற்கக்கூடிய ஸ்கூலுக்கு எதிர்க்க ஒரு சின்ன கடை, அங்கே போய்
தன்னுடைய இடுப்பில் இருக்கிற சுருக்கு பையை எடுத்து அப்படியே வச்சு இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருப்பா, எதுவாக இருந்தாலும் இந்த பொண்ணு குழந்தை பரீட்சைக்கு போகிறதுக்கு அதுக்கு பேடு பேப்பரு என்ன கேட்குதோ பென்சில்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் அந்த காசை ஃபுல்லாக கொட்டி பார்த்துட்டு இதில் போய் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் இந்த பாட்டி சொல்லுதேன்னு சொல்லிட்டு அதில் மொத்தமே 73 ரூபா தான் இருக்குது, சில்லறை கில்லறை எல்லாம் சேர்த்து. சரி பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு மேலே ஆகுது, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் பேப்பர் பேடா எல்லாத்தையும் கொடுத்து அந்த பாட்டிக்கிட்டு கூட அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டப்பாவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நீ அழாத போன்னு பரீட்சைக்கு எழுதி அனுப்பிச்சி வைக்குது. இந்த பாட்டிக்கு வந்து கடவுள் தான் முதல்ல வந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போது 73 ரூபா ஒரு அமௌண்ட்டா அப்படின்றது கிடையாது. அந்த கேள்விக்கிட்ட இருக்கிற மொத்த பணமே 73 ரூபாய் வந்து கொடுத்து உதவி செஞ்சுருக்கு. ஆனால் இவர்கள்லாம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட பல மடங்கு கோடி அவங்ககிட்ட இருக்குது. 10 லட்சம் கோடி இருக்கிறவர் 1000 கோடி செலவு பண்ணுறதோ, 1000 கோடி இருக்கவர் 1 கோடி செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அப்படி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்னோ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகராக வளர்ந்து வரும் பொழுது என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கௌரீஷ். விஜய் கௌரீஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊருங்களில் போயிட்டு, நிறைய கிராமத்துங்களில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இணைச்சி அவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆர்மி நேவியில் பேசிக்கலி வந்து நேவியிலேருந்து வந்த பர்சன். இன்னொரு விஷயம், விஜய் கௌரீஷுடைய அப்பா நம்மளுடைய தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் அப்பாவும் சிவா சாரும் ஒரு திரைப்பட கதாநாயகங்கிறதுக்கான அடிப்படை மட்டும் கிடையாது, தான் வளர்ந்து வரும்பொழுது இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டிக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்மளுடைய பத்திரிக்கையாளருக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எவ்வளோ வளர்ந்து வரவங்க, எவ்வளோ சம்பாதிச்சவங்க, அவங்க ஃபோக்கஸ்க்காக எவ்வளோ செய்கிறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் பதிவு செய்கிறேன்னு சொன்னால், அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார் வெளியில். நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அவர். நான் கண்டிப்பாக சொல்லணும், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர் விஜய் கௌரீஷ் வந்து வெறும் நடிகர் மட்டுமே கிடையாது, இந்த சொசைட்டி மூலமாக அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முக்கியமாக அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நமது திரைப்படத்துறையில் ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து மனம் தளராமல் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இதுக்காக அவர் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. எந்த அளவுக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அத்தனை விதமான இதுக்கு வந்து அது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது, அப்படி பண்ணுறது, சாங் ரிலீஸ் பண்ணுறது, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஷூட் பண்ணுறது மாதிரி தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய உழைப்பு, அந்த முயற்சிக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கணும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் இது மாதிரி உண்மையான சமூக அக்கறைக்காக, வேறு பப்ளிசிட்டிக்காக இல்லாமல் உண்மையான சமூக அக்கறைக்காக இது போன்ற சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய கலைஞர்களை நாம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். தனஞ்சயன் சார் மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த படத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டு. என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார் உட்பட இதில் இந்த படத்துக்காக வந்து வாழ்த்துறதுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அத்தனை பேருமே வந்து முழுமுதற் காரணமாக இருந்தாலும் அதனுடைய தொடக்க புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனர்கிட்ட இருந்து தான். ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்துகளும் சொன்னாங்க படம் ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சிறப்பான படத்தை தன்னுடைய முதல் படத்திலேயே வந்து நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய படத்தின் இயக்குனர் SS முருகராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயம் ஐயா, உதயகுமார் சார், பேரரசு சார், சிவகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார், ரவிச்சந்திரன் சார், கௌரீஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தோழர் ஜீவானந்தம், கெம்புராஜ், கார்த்தி, இன்னும் நிறைய நண்பர்கள் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நம்மளை கேட்டால் இதை விட சிறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க.
படம் வேலைகள் நடக்கும்போது பயங்கரமாக வேலை செய்வாங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு ஆள் எங்கே உட்காந்துருக்காருனே தெரியாது, அட்ரஸே தெரியாமல் தனியாக போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. மேடையில் தான் இப்போ இருக்கார் அவர், இருந்தாலும் இடம் தெரியாமல் உட்காந்துருக்காரு. பெஸ்ட் கேஸ்ட் ஸ்டூடியோஸுடைய நிறுவனர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி கடுக்கா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் கௌரிஷ் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரு கதை தேட ஆரம்பித்தோம். அப்படியான ஒரு கதை தான் இந்த படம். நிறைய கதைகள் கேட்டோம். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஹீரோவாக நடிக்கும் போது ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுற அப்படின்லாம் கேட்டேன். அப்போ அவன் தான் சொன்னால், நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் நடிக்கும்போது என்னோடய படத்தில் தான் கோடைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஏன்டா ஸ்டார்ட் பண்ணணும், நான் கோடைரக்டடா, உனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் தரேன்டா அப்படி சொன்னேன். இல்லை மச்சான் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ என்னோடய அமலாபால் ப்ரொடக்ஷனில் வந்த கடாவர் படத்தில் அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சீன் பண்ணான். அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 years ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹீரோவாக அவனை பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. எனிவே இந்த படத்துக்காக உழைச்ச உழைப்பு வந்து கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து தான் எங்களோட டேரக்டர் ஒரு கதை சொன்னா, அப்படி அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா, ஒரு த்ரில்லர் படம் போயிடலாமே சேஃப் அப்படின்லாம் பயங்கர அறிவாலாம் பேசணும். அப்போ அவன் சொன்னது, இல்லை மச்சான் நம்ம வில்லேஜ் படத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், கதையாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட் தான் எங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற சண்டைகள், எங்களுக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிற அறிவுகள், எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டென்ட் அண்ட் எங்களுக்கு 2வது பெரிய பலம் அந்த படத்தோட சாங்ஸ். ஏன்னா எப்படியாவது 2 இட்டுப்பாட்டு வேணும், இதை தாண்டி வேறு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. ஐடியாவாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸாக முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோட எங்களுக்கு ரொம்ப அழகாக அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம், நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது, வேகமாக முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய பிளான் எங்ககிட்ட இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்கள் டேரக்டர் ஆகட்டும், அந்த அம்மா அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் சுதா அக்காவும் நானும் வந்து ஒரே ஊர். இது ஒரு மாதிரி கனெக்ட். என்னோடய ஃப்ரெண்டு நானும் அவனும் ஒரே நாள் பிறந்தோம், கௌரிஷ் நானும், அது எங்கள் அக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமாக ரொம்ப தூரமாக இருந்து இந்த படத்தை பண்ணோம். எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. ஈவன் இன்றைக்கி ப்ரொமோஷன் வரைக்குமே என்ன சொல்கிறானோ கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான். நானும் சொல்லுவேன்டி இவ்வளோ பண்ண வேணாண்டா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வருவானா ப்ரமோஷனுக்கு, அவன் என்னவோ பண்ணுவான். அது ஏதோ ஒன்று விதத்தில் அந்த படத்துக்கு நல்லதாக போய் முடியும். இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. படத்தை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் இந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னோன்னே we are very happy. ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சுமக்க வேணாண்டா, கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். ரிலீஸ் டேட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட். விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும், பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்சயன் சார் மட்டும்தான். இன்றைக்கும் சும்மா எல்லோரும் கேட்பாங்க, ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க. நிறைய பேர் நிறைய அறிவாளிங்கெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரே வார்த்தை தனஞ்சயன் சார் சொல்லிட்டாங்க, படம் நல்லா இருக்குன்ட்டாங்க, இனி ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, ஓடிடிலையாவது பார்த்துப்பாங்க. நம்மளோட ஒரே கால்குலேஷன் கௌரிஷ் என் நண்பன் ஹீரோ ஆகணும், அவ்வளோதான். இவ்வளோ நாளும் உழைச்சோம், இயக்குனராக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நிறைய தளத்தில் உழைச்சோம். எனக்கு ஃபஸ்ட்டாக எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட். எப்படின்னா, நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். தனஞ்சயன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமாக நிறைய பேர் படிக்கிறதுக்கு, ஈவன் கௌரிஷும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போது மச்சான் இதை படிச்சுட்டான்னு சொல்லுவோம் அப்படி. ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவரோட அடிப்படையாக நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பித்தது. இது எதிர்பாராமல் அவரே எங்கள் படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம். இந்த படம் உண்மையிலே நல்ல படம். நாங்கள் ஆரம்பித்த இடத்துல என்னத்துக்கு ஆரம்பித்தோமோ அதை வந்து டெலிவரியாக எடிட்டாக ஃபைனல் அவுட் டெலிவரியாக பார்க்கும்போது, ஃபைனல் ஷாட் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு 5 தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமாக மெஸ்மரைஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கர ஹாப்பி. நான் பாட்டு குதித்து சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கைதட் பண்ணிட்டுருக்கேன் 2-3 சீன்லலாம். அப்போ நினச்சிருப்பான் யாரா இவன் அப்படின்றவெல்லாம் நினச்சிருந்தாங்க. ஸோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சொன்னது தான் நடந்தது. நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கான். மரம் நடுறது, நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்ருக்கான். ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலாக அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான். எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானே சொல்ல, பைக் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். நான் அப்புறமா நைட்டு வீட்டில் ஒரு 11:30 பேசிட்டு இருக்கும்போது, இது ப்ரொமோஷன்ரா, என்னடா இதை ப்ரொமோட் பண்ணாமல் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்காட்டியும் பண்ணதா ப்ரொமோட் பண்ணது அப்புறம் செய்தி சேனலுக்குலாம் சொல்லி பண்ணோம். எனிவே இன்றைக்கி தான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல. அவன் தொடர்ந்து இதை முதல்ல இருந்து அவன் அப்படி தான் இருக்கான். இன்னும் நிறைய ஓடிட்டுருக்கான். ஒரு தயாரிப்பாளராக, ஒரு ஆக்டராக. நான் சொல்லுவேன், இவ்வளோ பண்ண வேணாண்டா, கொஞ்சம் குறைவாக பண்ணலாம், இவ்வளோ வேகம் வேணாம், பொறுமையாக. அதெல்லாம் இல்லை. அவன் ஒரு பட்டாசு, அவன் பாட்டுக்கு வெடிச்சிட்ருக்கான், அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அது இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சுது. இன்றைக்கி இத்தனை பேர் வருவாங்கலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச சார் எல்லாருமே வந்திருக்காங்க. பேரரசு சார், உதயகுமார் சார், சிவி குமார் சார். ஏன்னா சின்ன படங்களை ஆதரிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை. யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வர ரெடியாக இல்லை மாமா, நம்ம படத்துக்கு எப்படி வருவாங்க, இதுதான் டாக்காக இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட பெஸ்கர் ஸ்டுடியோஸ், எங்கள் ப்ரொடியூசர் கபீர் தாஸ் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னாப்படி, அவர் ஒரு ஓடிடி சேனல் ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டு சொன்னார், படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆம்ஸ், நம்ம மேபி இதை வாங்கி கூட ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் தனஞ்சயன் சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனிவே பார்க்குற எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பலம். டெக்னீஷியன்ஸாக இவ்வளோ நாள் சினிமாவில் வேலை பார்த்ததில் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் படம் பாருங்கள், உண்மையிலே உங்களை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அட்டக்கத்தி, ஐ திங்க் களவாணி, இந்த டைப்பில் ஒரு வில்லேஜ் ஜாலியான ஒரு கமர்ஷியலான படம், அதே நேரத்தில் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. பரியரும் பெருமாள்லாம் சொல்லலாம், அது மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஓவர் ஹைப் ஆகும். எனிவே அதை கூட இந்த படம் பீட் பண்ணும். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்னொன்று, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு எங்களால் முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் மீடியா பீப்புள்ஸ் தான் கௌரிஷை கூட்டிகிட்டு போய் நிறைய மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப சரியான நேரம். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த படம் வரும்போது எங்களோட ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களால் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹீரோவை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் தனஞ்சயன் சார் கொடுக்குற சப்போர்ட்டில் அவன் இனிமேல் ஹீரோ ஆகிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு விஜய் சேதுபதியை நீங்கள் தேட வேணாம், இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நல்ல கதை செலக்ட் பண்ண தெரியும், நல்லா நடிக்க தெரியும். இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு பெரிய சப்போர்ட் என்னென்னா, ஒரு நடிகர் படத்தோட முடிவு வரைக்கும் ஓடி வந்து இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கொடுக்குறது. அது என் மாப்பிள்ளை கரெக்டாக பண்ணுவோம். அப்படி இந்த படத்தில் இந்த தயாரிப்பாளருக்கு அந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. எனிவே இயக்குனர் சூப்பர் இயக்குனர். இந்த படம் செம படம். நான் ஃபஸ்ட்டு டப்பிங் முடித்த உடனே பார்த்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்ன மொழி, இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட அவார்டு வாங்குறதுக்கான லாங்குவேஜுங்க. அவ்வளோ அழகாக ஈரோடோட பாஷையை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ப்ளஸஸ் இருக்குது, நீங்கள் நிறைய எழுதலாம். நன்றி, வந்ததுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப படங்கள் மூலமாக இவர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டராக இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த உறவுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக பேசக்கூடியதாக இருக்கும். ஊர் பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கக்கூடியவராக இருப்பார். இவர் படத்தில் எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, வில்லன் கதாபாத்திரத்தை தவிர. ஆனால் சார் இப்போ வந்து சின்ன சின்னதாக வில்லன் கதாபாத்திரத்தையும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சார் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லாமல் பாடல் ஆசிரியர். அவருடைய பாடல்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் நம்மளுடைய ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரொம்ப அழகாக நம்மளை பற்றி அறிமுக உரை கொடுத்த செல்வி சுமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயையோ ஐயையோ ஐயையோ, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அழகான வர்ணனையாளரை வச்சாவே படம் ஹிட் ஆகிடும் போல் இருக்கு. இந்த மேடைக்கு அது ஒரு மிக நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்த உடனே தனஞ்சயன் இந்த ஆளுங்கே அங்கே வந்தாருன்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பார்த்தா நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. ஓ, இந்த படத்தில் ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அப்புறம் உள்ளே வந்தேன், ஒரு பேரரசு வந்துட்டாப்புல, என்ன தம்பி ஒரு இடத்த விட மாட்டிங்களே, நான் போனால் நீங்களும் வந்துடுவீங்களேன்ற மாதிரி ஒரு லுக் விட்டார். சரிடா என்னடா தெரிய வம்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிவி குமார், ஓ நீ எங்கே இப்போ இல்லைண்ணே இதுக்கு சரி இப்போ டைரக்ட் பண்ணிட்டுருக்கீங்களாண்ணே, அதான் 2-3 படம் பண்ணுறீங்க, மெம்பர் ஆகாமே பண்ணிகிட்ருக்கேன், மரியாதையாக மெம்பர் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு வந்தாவே இதே டென்ஷனாக இருக்குது. எனக்கு எல்லாம் யாருமே டைரக்டர் சங்கத்தில் மெம்பர் ஆகிறதில்ல. நான் டைரக்டர் சங்கத்தில் இந்த ஆளுக்கு வந்து உங்களை வாழ்த்தணும். என்னையா நியாயம் அது சொல்லுங்கள்? நீ மெம்பர் ஆனியா தம்பி? பார்த்தீங்களா, இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. யாரையா ப்ரொடியூசர்? நான் கோயம்புத்தூர்காரங்க. அட பாவிகளா, எங்கள் ஊருக்காரன் வந்து படம் எடுக்க எனக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு.
இந்த மாதிரி திடுக்கிடும் பல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு மீறி எல்லை கடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம் வந்து நம்ம சுபாஷ். நீ எங்கடா திடீர்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், எதுக்குப்பா அப்படின்னா, பார்த்தா எல்லாம் இவங்க குரூப் ஆளுக்கு போல் இருக்கு. பார்த்தா இதில் சமூக சேவகர்கள், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துணுன்னு உங்ககிட்ட ஒரு உரிமையாக கேட்டு, ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான கும்பல் இங்கே இருக்குது. அதில் சவுந்தர் வேறு, அவர் புதுசாக தாவேக்கா உறுப்பினர்னு தன்னை மாறுதட்டி சொல்லி கொண்டு போய் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள். அதான் சொல்லாமல் எல்லாம் என்ன இருக்கு. மிக சிறப்பான உரையாற்ற அந்த இணை தயாரிப்பாளர் அவரே எல்லாமே பேசிட்டார். எல்லாம் இன் அண்ட் அவுட்டு பேசுகிறார். எவ்வளோ பணம் போட்டீங்க இணை தயாரிப்பாளர், அதை மட்டும் சொல்ல முட்டார். எங்கள் ஆளு காணோம். இணை தயாரிப்பாளர் எவ்வளோ போட்டார்னா எனக்கு பட்ஜெட் தெரியும் இல்லையா. அதை மட்டும் விட்டார் பார்த்தீங்களா. அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். தயாரிப்பாளருக்கு அவர் பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்காரு. பேர்லேயே ஆனந்தத்தை வச்சுருக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துக்கள். தம்பி ஹீரோவை பற்றி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மேடைக்கு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்கள் செய்து வருகிற சிறப்பான சில விஷயங்கள், பொதுநல நோக்கோடு மக்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கூட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது சுபாஷ் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். எனக்கு அப்போவே தெரியும், மூஞ்சியில் ஆசிட் மாதிரி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு. பண்ணுறது லவ், இதில் என்னடா பாதுகாப்பு? லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? லவ் பண்ணுறதே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும், அதுதான் பாதுகாப்பு. இவன் லவ் பண்ணலாமா, இவன் தேர்வானா, இல்லை இவன் நம்ம கடைசி வரையில் காப்பாற்றுவானா? காதலுங்கிறது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தது காதல். இன்றைக்கி காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி வர்ற இளைஞர்களுடைய காதலெல்லாம் நம்ம சரியாக நம்ம உணர்வுபூர்வமாகவே எடுத்துக்க முடியாது. அங்கே போனால் எவ்வளோ தேரும், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும். இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கமர்ஷியல். இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான். நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டு உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்ன்னு முடிவு பண்ணி, அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த 15-20 நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது, அழகாக எடுத்திருந்தாங்க பசங்க. ஆனால் எந்த படமே ஓடல. சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்களால? அந்த விநியோகஸ்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், எந்தெந்த தேட்டரில் சார் இன்றைக்கி இப்போ வரையில் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார். என்னார் நீ தான் ஏன் படம் ப்ரொடியூசர்? ஆமாம் சார், இந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. 2வது நாள் கேட்குறேன், இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார். ஒரு நல்ல படம், இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறப்பாக இருந்தது அந்த படம். அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்டு, எல்லாமே நல்ல படங்கள் தான். நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். அது எங்கே கோட்டை விடுறோம், அது எங்கே சரிப்படுத்தணும். அப்போ ஒரு ஷோ கொடுக்குறது, ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது. இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீ கொடுத்தா 4 ஷோ கொடு. ஒரு தியேட்டரில் கொடுத்தாலும் 4 ஷோ கொடு.
ஒரு காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு ஷோ, முதல் நாள் ஒரு ஷோ 2:30 ஷோ இருக்குது, அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு 5:30 ஷோன்னு மாற்ற, இல்லைன்னா 11:30 ஷோன்னு மாற்றுறது. எங்கே படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும். இப்போது நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால், ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம்னு ஒரு 80 தேட்டர், மேக்ஸிமம் 100 தேட்டர் ரிலீஸ் பண்ணும், அவ்வளோதான். அந்த 100 தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி 2500 தேட்டர் இருக்கும். மீதி இன்னும் ஒரு 16 படங்கள் ஒரு 80 தேட்டரில், ஒரு 60 தேட்டரில், ஒரு 30 தேட்டரில். நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பொண்ணுமணி 30 தேட்டரில் 35 தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரம் அது 40 தேட்டர் ஆகிப்போச்சு. ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தேட்டர்கள் இருந்தது. இன்றைக்கும் தேட்டர்கள் இருக்குது. ஒரே படத்தை எல்லா தேட்டர்லையும் போட்டு காசு பண்ணி 4 நாளில் காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணயம் வைத்து இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு 15 தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உங்கள் அவங்களும் மெம்பர்கள் தானே, அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? இதை யார் நிர்ணயம் செய்வது? இந்த தியேட்டர் ஒழுங்குபடுத்தி இந்த தியேட்டர்களில் சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா தூக்கிடணும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு பெரிய படங்களுக்கே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட்டு தெரியும். மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சு தான் தெரியும். ஸோ அதுக்கே 4 நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நாளாவது அந்த தியேட்டரில் இருந்தால் தானே அதை வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தியேட்டரில் போட்டாலும் 4 காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தால் தான், அதுக்கப்புறம் அது படம் ஓடல, அது விருப்பம், மக்களுடைய விருப்பத்தை கேட்டு தான் அது வந்து ரிசல்ட் இருக்கும். முதல்ல இதை பண்ணுங்க. திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருந்ததுங்க, படம் தேட்டரே கிடைக்கலைங்க. அப்படி தனஞ்சயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க, அதனால் இந்த படம் தப்பிச்சதுங்க, இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. 16 படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும், அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனால் யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமாக ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு. இதை எதிர்த்து நீங்கள் எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் சின்ன படம்ல ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள். ஓடாத படங்கள் எவ்வளவு 100 கோடி பட்ஜெட்டில் 500 கோடி பட்ஜெட்டில் இருந்தாலும் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம், ஓடுச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம். ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. இந்த 2 பாட்டு 3 பாட்டுமே, அது ஒரே பாட்டு 2 தடவை வருது இல்லையா? அந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது, அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த வரி சொன்னீங்களே, அந்த வரி மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. என்னது செதுக்குன சிலை ஒன்று எதுக்கால வந்தேன், எனக்கு வலிக்குமா நமக்கு கதவை தட்டுறதுக்கு பக்கத்து பூந்து விளாசிட்டான். நல்லா எழுதியிருக்கீங்க. 2வது, வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை, ஒரு கதையாளத்தின் திறமையை, ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு இளையராஜா உருவானார், வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு பாரதி ராஜா உருவானார், வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் நிறைய இயக்குனர்கள் பாக்கியராஜிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா
ஸோ அந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமாக வந்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா, இந்த கிராமத்தில் நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது, யதார்த்தம் இருக்கும். கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை இருக்கும். தப்பு செய்கிறவங்க கூட நல்லா இருப்பான், வில்லன் கூட அழகாக இருப்பான், வில்லன் கூட நல்ல பேரோடு இருப்பான். அதுதான் வில்லேஜ். அது ஒரு தனி அது ஒரு ஒரு இலக்கிய மேடை மாதிரி. ஒரு 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 வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி. அதனால் நிச்சயமாக அல்வான்னு சொன்னாங்க பாப்பா, கடுக்கான்னா அல்வா கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல அறுசுவை பண்டமாக இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், டைரக்டரே உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்கு. ஏன்னா 2-3 ஷாட்டு பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நாங்கள் உட்காந்து எங்கே டைரக்டர்னு கேட்டேன். டைரக்டர் எங்கேயோ மேடைக்கு கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இயக்குனருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம், தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த படம் நிறைவு பெறும். அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும் உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்றுதலை அழகாக பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும். இந்த 2 இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அப்புறம் வியாபாரம், அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம் பண்ணுறது. ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி, நிறைய பேரை நல்ல விதமாக வழிகாட்டி, இன்றைக்கி கூட நிறைய படங்களுக்கு இப்படி பண்ணுங்க, இந்த படங்க இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக வரும், இல்லை இது செஞ்சால் சரியாக வராது, அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கெற்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. அதனால் சார் ரொம்ப நன்றி தனஞ்சய சார். உங்களுடைய அதாவது நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்டருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும். அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அதை ஏதோ தெளிச்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நம்ம தெரியல, அதனால் அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ? அது இது படத்தில் தான் அப்படி, படத்தில் தான் நான் ஏதோ அது உண்மையாகவே ஊற்றிட்டாங்களேன்னுவோ, அதனால தான் இப்போ அந்த பொண்ணு வரலையேன்னு நினச்சேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னா இப்போ பெண்களிடமிருந்து ஆண்களை கூட இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவிட்டு தற்போது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கண்ணே, என்ன இப்போ சுபாஷே அவன் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் இது கேட்குட்டுன்னு இருக்காங்க. எத்தனை ஆண் மக்கள் பயந்துட்டுருக்காங்க தெரியுமா? ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது முதல்ல எல்லாம் இயக்குனர்கள் நாங்கள் எல்லாம் ஆஃபீஸ் வச்சுருப்போம், டக்குன்னு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள்லாம் வருவாங்க. வரும்போது சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு அப்படி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன். எங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம இப்படி நின்றுருப்போம், பின்னாடி வேறு நெருக்கமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் யாருக்கிட்ட போய் அழுகுது? ஸோ உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முன்வர வேண்டும். பெண்ணியத்தை காப்பது போலவே இளம் இயக்குனர்கள் பாவம் தெரியாமல் பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய பசங்க மாட்டுன்னுக்குறாங்க. ஆண்கள் பாதுகாப்பும் உள்ளே நான் உண்மையாக சொல்கிறேன் சார். ஒரு ஆம்பளை மேலே குற்றம் சுமத்திட்டா உடனே போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணிடுறான், அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது. அதே ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு சார் என்னன்னு சொன்னால் உடனே போவாங்களா சார்? அது என்ன சார் சட்டம்? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். அதனால் ஆண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்குண்டான அரணை அமைத்து தருமாறு பத்திரிகையாளர் சங்க தலைவர்
திரு சுபாஷ் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கலை இயக்குனர், நடிகர், நடிகைகள், ஹீரோ, ஹீரோயின், துணை இணை இயக்குனர்கள், இசையமைப்பாளர், அப்புறம் யாராச்சும் விட்டுருந்தா இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரி ப்ரொடக்ஷன்ஸ் ஆகியோர் தயாரிப்பில் கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு தனஞ்சயன் அவர்கள் வெளியிடும் திரைப்படம் கடுக்கா படத்துடைய இசைத்தட்டை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்கள், திரு பேரரசு அவர்கள், திரு சி.வி. குமார் அவர்கள், ஆக்டர் சவுந்தரராஜன் அவர்கள், திரு சுபாஷ் அவர்கள், திரு தனஞ்சயன் அவர்கள் ஆகியோர் வெளியிட படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பெரிய கைத்தட்டல்கள் இந்த தருணத்தில் நம்ம